கடைசி வரையிலும், கடைசி மூச்சு வரையிலும் மூர்க்கமாக சனாதனத்தை எதிர்த்த ஒரு போராளி உண்டு என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஒருபடி மேலே போனார் பெரியாரை விட. இந்த மதத்தில் இருக்கிறவரை தான் என்னை இழிவுபடுத்த நான் மதம் மாற போறேன். வேங்கவேலில் நீதி கிடைக்காவிட்டாலும் மக்கள் அந்த முடிவை எடுப்பது தவிர்க்க முடியாததாக மாறும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். நாங்கள் மதம் மாறுவோம். எப்படி பாருங்க, நாட்டில் எப்படி அரசியல்வாதிகள் நமக்கு இருக்காங்கன்னு பாருங்க. நான் என்ன கேட்குறேன், வேங்கவேலில் இருக்கும் மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க டங்ஷன் மாதிரி அந்த ஊரை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்களா? அந்த ஊரில் போய் கேளுங்க, யாருக்குமே பிரச்சனை இல்லை. திருமாவளவன் ஒருவருக்குத்தான் பிரச்சனை. மலிவு அரசியல் நடத்துவதற்கு நமக்கு கிடைத்த ஆயுதம் போய்விட்டதுங்கிற ஒரே இதில் என்ன பண்ணுறாரு பாருங்க, எப்படி தூண்டி விடுறாரு, எப்படி மதத்தை இதை உருவாக்குறாரு பாருங்க. நாங்கள் இன்னொரு மதம் மாறுவோம்னு பட்டியலினத்து மக்களை தூண்டி விடுறாரு. இப்படி ஒரு மலிவான அரசியல்வாதிகளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நாங்களே எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்க்குறோம், மற்ற மாநிலங்களில் கூட. இப்படி ஒரு மலிவான அரசியல் ஆளுங்கட்சியை கையில் வச்சுக்கிட்டு, ஜெயலலிதா இருக்கும்போது வாலாட்ட முடியுமா? திருமாவளவனால் ஒட்டை அறிக்கிடுவாங்க. பேச முடியுமா? பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க. ஆனால் நான் திருமாவளவனுக்கு கேட்குறேன், மதம் மாறுவேன்னு. மதம் நீங்கள் என்றைக்கோ மதம் மாறியாச்சையா? நீங்கள் என்ன இப்போ இன்னுமே மாறுவேங்கிறது? இது ஈசனை, இயேசுதான் ஈசன் என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கே நீங்கள் வேறு மதத்துக்காரர் மாதிரி தானே பேசுனீங்க. இங்கே உங்களுக்கு இடமில்லை.